السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا وصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் நேற்றைய தினம் இந்த உம்மத்தின் மீது நபி அவர்களின் கடமைகள் என்ற தலைப்பின் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று சொல்லி 10 பாயிண்ட்டுகளை எடுத்து வச்சோம். அதில் உள்ளது என்னது? நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு வருவது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் வைப்பது. இரண்டாவது, அவர்களை விட அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது. மூன்றாவதாக, அவர்களை நம்முடைய உயிரை காட்டிலும் மேன்மையாக விரும்புவது. நான்காவதாக, அவர்களை பின்பற்றுவது. ஐந்தாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளுடைய ஜட்ஜாக, அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு இலக்காக, ஜட்ஜாக அவர்களை மாற்றிக்கொள்வது. ஆறாவது, அவர்களை நம்முடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது. ஏழாவது, அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனில் புதிய விஷயங்களை திணிக்காமல் இருப்பது, அதாவது பித்அத் செய்யாமல் இருப்பது. எட்டாவது, அவர்களுடைய அந்த இதில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனோடு ஒப்பிட்டு பார்ப்பதும் அல்லது நபியிலிருந்து உயர்த்தி பார்ப்பதும் கூடாது என்று நினைத்து பார்த்தோம். அதே மாதிரி 9வது ஒரு கடமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது. 10வது கடைசியானது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை உலகமெங்கும் பரப்புவது. இந்த 10 விஷயங்களையும் பார்த்தோம். இந்த 10 விஷயங்கள்ல நம்ம ஏறக்குறைய எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். இதுல நம்ம கொஞ்சம் பொடுபோக்குத்தனமாக இருப்பது, அதாவது நான் பார்த்தவரை நம்ம இந்த 10 விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப கவனம் காட்டாமல் இருப்பது எதை பத்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் ஓதுகிறார்களோ, அதாவது தரூத் ஓதுகிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 ரஹ்மத்துகளை இறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஸலவாத்தை ஓதுவது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ அழகாக சொல்லி காட்டுகிறான். நம்ம சூரா அஹ்ஸாப்ல 56வது ஆயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றும் மலக்குமார்கள் எல்லோரும் இந்த நபியின் மீது ஸலவாத் ஓதுகிறார்கள், ஓ முஃமின்களே நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்தையும் மற்றும் சலாமையும் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான். இந்த ஸலவாத்து மற்றும் சலாம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்கு சலாம் கத்து கொடுத்துருக்கீங்க, இந்த சலாம் என்பது என்ன? சலாம் என்று சொன்னால் நம்ம அத்தஹியாத்துல ஓதும்ல, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைக யா அய்யுஹன் நபிய்யு வஸ்ஸலாமு அலைனா யா இபாதி அல்லஸ் ஸாலிஹீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துஆ முழுசா ஓதும்ல, இதை சலாம்னு சொல்லுவாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தின் மீது நம்ம என்ன பண்றோம்? சலாம் என்பது ஓதுகிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப கேட்கப்படுது, இந்த என்னது தரூத் என்றால் என்ன? அதாவது யுஸல்லூன அலைன் நபி, ஸலாத் என்ன? இந்த ஸலவாத்ன்றது என்ன? சலாம் என்றது நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க, எப்படி சலாம் பண்ணணும் ரசூலுல்லாஹ்வுக்கு, இந்த ஸலாத் ஓதுறது எப்படி அப்படின்னு சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத். அதாவது அல்லாஹ்வுடைய கருணை மற்றும் அவருடைய சாந்தி சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் உண்டாகட்டுமாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது. இதுதான் என்ன பண்ணணும்? சலாத் என்பது சொல்லப்படும். நம்ம சலாத் ஓதணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? இங்க என்னது முஸல்லால நின்றுகிட்டே யா நபி சலாம் அலைக்கா யா ரசூல் சலாம் அலைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இது தவறான ஒரு காரியம்.
இதுக்கு மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தார்களோ, நம்மளுக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய ரூபத்தில் என்ன கிடைத்திருக்கிறதோ அதை மட்டும் நாம் பண்ணாலே போதும். நம்ம சஹீ இல்லாத ரிவாயத்துகள் நிறைய கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு தரூத் ஷரீஃப் பிரபலமாக சொல்லப்படும், ஜஸல்லாஹு அன்ன முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஹதீஸ் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தன்டிக்கான ஹதீஸ்ல புகாரி, முஸ்லிம் மற்றும் இதர கிதாபுகளில் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிற ஒரு தரூத் என்பது, அதாவது ஸலவாத் என்பது என்ன அப்படின்னு சொன்னா இந்த தரூதை இப்ராஹிம் மட்டும்தான். அதுக்கும் ஒரு சின்ன கட் பண்ணி ஒரு ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத், இவ்வளவு வந்திருக்குது. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னண்டு, ஒரு நபரிடம் என்னுடைய பெயர் கூறப்பட்டு அவர் என் மீது ஸலவாத் ஓதவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சனாம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சத்திலேயே மிகப்பெரிய கஞ்சன் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் எடுக்கப்பட்டு அவர்கள் மீது ஸலவாத் ஓதவில்லை என்றால் அவனை விட கஞ்சன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நாம ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எடுக்கும் போது கணீசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது சொல்ல வேண்டும். இந்த அளவுக்காவது நம்ம சொல்லணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லிஸ்ட் என்னவாகும், கஞ்சர்களுடைய ஒரு இதுல போயிடும். அதற்கு பின்னாடி இந்த சலாத்து மற்றும் சலாம் என்பது, சலவாத்தன் மற்றும் சலாம் என்பது நாம் என்ன பண்றோம், அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம். நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? துவா கேட்கிறோம். இதுல என்ன சொல்லப்படுது, நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தரூதை இப்ராஹிம் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் உன்னுடைய சாந்தியும் கருணையும் இறக்குவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். என்னது அதுக்கு இதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி நீ இந்த இப்ராஹிம் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினரின் மீது நீ உன்னுடைய கருணையும் சாந்தியும் இறக்கினாயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த துஆவுடைய அர்த்தத்தை பார்க்கிறோம். இன்னக ஹமீதும் மஜீத், அதாவது உனக்கே புகழ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல பாராட்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நம்ம இந்த துஆல என்ன கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட தான் துஆ கேட்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமா ஒன்றும் பண்ணல. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம இணை வைக்கிறதோ, அதாவது அவங்கள ஏதாவது கேட்கிறதோ, அவங்கள்ட்ட போய் ஏதாச்சும் மன்றாடுறதோ இந்த துஆல இருக்கா அப்படின்னு சொன்னா கிடையாது. மாறாக என்ன இருக்குது, அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் என்னண்டு, நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கருணை உண்டாக்கு, அவங்க மீது சாந்தியை இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுடைய ரிவாயத்துல சொல்றாங்க, மன் ஸல்ல அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. நேத்து சொன்ன ஹதீஸ் என்னது, ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸலவாத் சொன்னார் என்று சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது 10 ரஹ்மத்துகளை இறக்குகிறான். இந்த ஸலவாத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு அருமையான விஷயம் என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத் என்பது நாம் ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இடங்களை வச்சிருக்கான் பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போன குனீத்த நாஸிலாவை எடுத்துக்கோங்க. அதுல நம்ம என்ன பண்றோம், ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ்வுடைய ஹம்து சொல்லிட்டு என்ன பண்றோம், ஸலவாத் ஓதுறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அதே மாதிரி அத்தஹியாத்தை எடுத்துக்கோங்க. அத்தஹியாத்துடைய அந்த அத்தஹியாத்துல என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாமும் சொல்றோம் மற்றும் ஸலவாத்தும் ஓதுகிறோம். அத்தஹியாத்ன்றது ஒரு சலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சலாம். யா அய்யுஹன் நபி அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பின்னாடி என்ன பண்றோம், தரூத இப்ராஹிம் ஓதுறோம். அதுக்கு பின்னாடி எத்தனையோ விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்னண்டு, நீங்க எப்பொழுது துஆ கேட்டாலும் சரி முதல்ல அல்லாஹ்வின் மீது ஹம்து பண்ணுங்க, அதாவது அல்லாஹ்வை பாராட்டுங்க. அதுக்கு பின்னாடி என் மீது என்ன பண்ணுங்க, தரூதை ஷரீஃப் ஓதுங்க, அதாவது ஸலவாத் என்பது ஓதுங்க. அதுக்கு பின்னாடி துஆ கேளுங்க. உங்களுடைய துஆக்கள் என்பது எனது கபூல் செய்யப்படும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பாருங்க, இந்த துஆ கபூல் ஆவதற்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதற்கு என்ன ஒரு ஷரத்தாக ஒரு இதா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஸலவாத்தை ஓத வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய துஆவில் என்ன பண்ண வேண்டும், முக்கியமாக இந்த தரூத் ஷரீஃப் அதாவது ஸலவாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் கொடுப்பது என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். மற்றும் யார் ஒருவர் இந்த ஸலவாத்தை அதிகமாக ஓதுகிறார்களோ, முஸ்ததரக்குல் ஹாக்கிமுடைய ஒரு ரிவாயத்துல வருது, இமாம் நாசிருத்தீன் அல்பானி இந்த ஹதீஸை சரி என்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை ஸலவாத் சொன்னார் என்று சொன்னால் அவர்கள் மீது 10 ரஹ்மத்துகள் பொழியப்படும் மற்றும் அவர்களுடைய 10 பாவங்கள் கழியும் மற்றும் 10 தரஜாக்கள் அவர்களிடத்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க,
முஸ்தத்ரிகுல் ஹாக்கிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்ல வந்து இது இடம்பெற்று இருக்குது. இதை வந்து யாரு சரின்னு சொல்லியிருக்காங்க, நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த தர்வதி ஷரீஃப், அதாவது சலவாத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த சலவாத் ஓதுவது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸை நான் சொல்றேன் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ரமலானுடைய நேரத்தில் அல்லது வேற ஒரு நேரத்திலையும் மிம்பர்ல ஏறுறாங்க, முதப்படியில என்னது கால் எடுத்து வைக்கிறாங்க, ஆமீன்னு சொல்றாங்க சத்தமாக. இரண்டாவது ஒரு படியில கால் எடுத்து வைக்கிறாங்க, ஆமீன் என்றது சத்தமாக சொல்றாங்க. மூன்றாவது படியிலையும் கால் எடுத்து வைக்கிறாங்க, ஆமீன்னு சத்தமாக சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ஹுத்பாவை முடிச்சுட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கின பின்னாடி ரசூலுல்லாஹ்விட்ட கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ், நீங்க வந்து இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக இந்த விஷயத்தை செஞ்சிருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படுது. கேட்கப்படுறப்பும் என்கிட்ட வந்து ஜிப்ரீல் அமீன் வந்தாங்க, அதாவது ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க, முதப்படியில் ஏறும் போது யாருடைய தாய் தந்தை அல்லது தாய் தந்தையில் இருவரில் ஏதாவது ஒருவர் உயிருடன் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அந்த மகன் இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு நாசம் என்பது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துவா செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒத்துப்பாடும் விதமாக நான் ஆமீன் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஒரு படிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் ரசூலுல்லாஹுடைய பேரை எடுத்து அவர்கள் மீது ஸலவாத் ஓதவில்லையோ அவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அமீன் அவர்கள் எனது துவா கேட்டார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று கூறினேன். அதற்கு பின்னாடி மூணாவது படிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் இந்த ரமலானை பெற்று, அதாவது இந்த ரமலானுடைய மாசத்தை அடைந்து அவர்களுடைய பாவங்களை அவங்க மன்னிக்கப்படாமல் இருக்கிறதோ அவங்களுக்கு மீதும் நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, துவா செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, சத்தமாக ஆமீன் என்று சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த தரூத் என்பது, இந்த ஸலவாத் என்பது எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த ஸலவாத்தை ஓதுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த ஜும்மா அன்னைக்கு, இது அதாவது முஸ்லிம்களுடைய ஈதான இந்த ஜும்மா அன்னைக்கு நீங்க அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. ஏனென்று சொன்னால் இந்த ஜும்மா அன்னைக்கு முக்கியமான என்னது நிர்ணயங்கள் தான் எடுக்கப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டதும் இந்த ஜும்மா அன்னைக்கு தான். அதே மாதிரி கயாமத் நிலைநாட்டப்படுவதும் இந்த ஜும்மா அன்னைக்கு தான். மற்றும் முதல் சூர் ஊறப்படுவதும் இந்த ஜும்மா நாளை தான். அது பின்னாடி இரண்டாவது சூர், அதாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் எழுப்புறதுக்காக வேண்டி முதல் சூர் ஊதுவாங்க, எல்லாரும் வந்து செத்து போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி எல்லாரும் எழுப்புறதுக்காக வேண்டி இரண்டாவது ஒரு சூர்ன்றது ஊதுவாங்க, எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க. இதுவும் வந்து ஜும்மா அன்னைக்கு தான் நடக்கப்படும். அதே மாதிரி என் மீது நீங்க என்னென்னலாம் ஸலவாத் ஓதுகிறீர்களோ அவைகள் எல்லாத்தையும் எனக்கு காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த ஒரு துஆவை நமக்கு கத்து கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம இங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி காமிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய உடலை இந்த பூமிக்காக வேண்டி ஹராம் செய்து விட்டான். நபிமார்களுடைய உடலை இந்த பூமிக்காக வேண்டி ஹராம் செய்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வேணாலும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பான். அது அல்லாஹு ஆலம் எப்படி சேர்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. என்னண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை அவங்களுடைய கபர்லயே வந்து நிப்பாட்டி வச்சிருக்கான். யாரெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை என்னது ஸலவாத்ன்றது ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹு ஆலம், அவங்களுடைய கருத்து நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக என்ன சொல்றாங்க, நாங்கள் எங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம், தரூத் என்பது ஓதலாம். அதாவது நம்ம பாத்ரூம் போனா ஓதக்கூடாது, மாறாக எங்க இருந்தாலும் சரி, நம்ம கடை வீதிகள் இருந்தாலும் சரி, நம்ம பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், தரூத் என்பது அதாவது ஸலவாத் என்பது ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லப்படுது. இதுக்கு மாறாக நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னாடி போயிடுவாங்க. போயிட்டு அங்க உட்கார்ந்து முட்டிக்கிட்டு கிடப்பாங்க. என்னண்டு யா ரசூலல்லாஹ் ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க போய் முட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. இதோடைய ஒரு இதாத்தான், பிரதிபலிப்பாகத்தான் இந்த ஹதீஸ் என்பது சொல்லப்படுது. என்னுடைய கபருக்கு முன்னாடி யாரும் வந்து சலாம் சொல்ல தேவையில்லை. மாறாக என்னது,
நீங்க எங்க இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணலாம், ஸலவாத் என்பது என் மீது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தும் ஓதும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.